பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சொரக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இது கிவ்அவேக்கான முதல் வீடியோ. கிவ்அவே பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சொரக்காய் சூப்புக்கான இன்க்ரீடியன்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட வெயிட் லாஸ் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொரக்காய் சூப் ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட காரம் தான், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கோங்க. இது ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 5 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதை ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை. ஒருவேளை உங்ககிட்ட அந்த சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அந்த சூப் உங்களுக்கு குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா உருகட்டும். இது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. சும்மா அதை ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு கேரட்டை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 200 கிராம் சொரக்காவோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். பிஞ்சு சொரக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற விதையை எடுக்க தேவையில்லை, அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது உங்களுக்கு சூப்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி சூப்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்க தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப் குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சூப்போட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூப் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதோட போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகோட காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் 4 விசில் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு. நான் குக்கரோட மூடியை திறந்துட்டேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு சூப்போட காயை சேர்த்து முழுசாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்லாம். இதோட கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினா மட்டும் கட் பண்ணி போட்டு இப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இந்த சூப்பை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு காயை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை இந்த சூப்போட திரும்பவும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுக்கும்போது காயை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அரைச்சி திரும்ப கொதிக்க விட போகிறேன். இப்போ நம்ம தனியாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம்.
இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் சூப்பு வடித்து வச்சோம் இல்லையா, அந்த சூப் தண்ணி அதை வந்து ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச சூப் தண்ணியோடு சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் மல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து பவுடராக போடல, முழுசாக சேர்த்துருக்கோம். என்ன தான் நம்ம வந்து அதை அரைச்சாலும் அது சரியாக அரைப்பட்டிருக்காது. அதுக்காக திரும்பவும் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், சரியாக அரைப்படாத மிளகு, சீரகம், இஞ்சியோட தூசி எல்லாத்தையுமே வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்ததுனால இந்த சூப் வந்து நல்லா க்ரீமியாகவும் நல்லா திக்காகவும் இருக்குது. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்க தேவையே இல்லை. உங்களுக்கு சூப் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. சொரக்காயில் பார்த்தீங்கன்னா 96% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சாப்பாட்டில் அடிக்கடி சொரக்காவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சூப்பாக சேர்த்துக்கலாம், இல்லை கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், சொரக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே சொரக்காய் சாம்பார் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் கொஞ்சமாக மல்லி இலை இருக்கு இல்லையா, அதோட தண்டு பகுதியை மட்டும் சேர்த்துக்கிட்டேன், இலை சேர்க்கலை. நீங்கள் வந்து மல்லி இலை, புதினா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கடைசியாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சொரக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் கலந்துட்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சொரக்காய் சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிவ் அவேல கலந்துக்கிட்டு வின் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.